இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங்க்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம எம்போஸ்ட் கொடுக்க போகிறோம். எம்போஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரோல் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையில் வந்து பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம கையில் எப்படி வந்து த்ரெட்டு கோர்த்து பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதுவாக இருந்தால் நீங்கள் ஒட்டுறது தான், எப்பயும் போல் நார்மலாக ஒட்டுறது தான். அதுவாக இருந்தால் நம்ம ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதையுமே சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பூ கட்டுற நூல் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நார்மலான எம்ப்ராய்டிங்க்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடுறதுக்கு இந்த நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸ் போட்டிங்கன்னா 4 ஸ்டாண்ட்ஸை நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி எட்ஜில் வந்து நாட் போட்டுக்கோங்க. சாதாரண நீடில் எம்ப்ராய்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த நீடிலோட நூல் இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே வந்து சேர்ந்த வாக்கில் இருக்கும். ஸோ அதையவே 2ஆக மடித்து போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே இந்த மாதிரி பூக்கட்டுற நூல் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. காட்டன் நூல் அப்படின்னா 6 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் லைன் போடணும். ஓகே, இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இங்கேருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த மாதிரி குத்திட்டு மறுபடியும் அடுத்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம குத்திக்கலாம். இந்த மாதிரி குத்திட்டு அதுக்கு நேராக வந்து த்ரெட்டை விட்டுட்டு அப்படியே சுற்றிக்கோங்க. கீழே வந்து அப்படியே சுற்றினீங்கன்னா மேலே ரொட்டேட் ஆகிடும். இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக நம்ம எம்போஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஓகேங்க, இப்போ பாருங்கள் நம்ம வரிசையாக நம்ம வந்து எம்போஸ்ட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நாட்டு ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் போடுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம 2 கலரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சைடு இப்போ பாதியாக டிவைட் பண்ணி ஒரு சைடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரே கலரை ஈவனாக கொடுக்க போகிறேன். இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஒரு கலர் விட்டு இன்னொரு கலர், ஏன்னா ரெண்டையுமே ஒரே பிக்சர்லேயே முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால கொடுக்குறேன். அதே மாதிரி இதே ஷேப்பில் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் திலகம் ஷேப்பில் போடலாம், மேங்கோ ஷேப்பில் போடலாம், பாக்ஸ் மாதிரி போடலாம், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. இதே மெத்தடே தான். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இதில் போடலாம். ஒரு ஹார்டின் ஷேப்பில் கூட நீங்கள் போடலாம். ஓகேவா? இப்போது இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம மேட் ஃபில்லிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் நம்ம எடுக்கணும். இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் வந்து நம்ம ஒரே கலரில் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு 2 த்ரெட்டு இருக்கு இல்லையா, இந்த 2 த்ரெட்டு கவர் ஆகிற மாதிரி நம்ம சென்டர் இந்த 2 த்ரெட் இருக்குது. இந்த 2 த்ரெட்டை முடிஞ்சதுக்கப்புறம் இதோட சென்டர் பாயிண்ட்டை எடுத்து அங்கே வந்து ஒரு செயின் போடுறோம். ஓகேவா? நார்மலாக போடணும், ரொம்ப இழுத்த மாதிரி போட்டுறக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரியே நம்ம 2 செயினாக நம்ம எடுத்து நம்ம போடுறோம். ஓகே, இருங்க. இந்த மாதிரி 2 செயினாக இழுத்த மாதிரி போடாமல் மெதுவாக பொறுமையாக வந்து த்ரெட்டை இழுத்து சென்டர் பாயிண்டில் நீங்கள் எடுத்து போடுற மாதிரி 2 த்ரெட்டு வந்து கவர் ஆகிற மாதிரி போட்டு முடிச்சுட்டு எண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின் போட்டு பேக் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரியே ஒரு 4 இல்லை 5 இல்லை 6 கூட போடலாம். அதுக்கு கம்மியாகவும் வேண்டாம், அதிகமாகவும் வேண்டாம். ஓகே, நான் வந்து இன்றைக்கி 4 டைம் வர மாதிரி போடுறேன். நீங்கள் உங்களோட இஷ்டம் 4, 5, 6 இந்த லைனில் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, மேலேயும் ஒரு லாக் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு அதை அப்படியே பேக் எடுத்து சேம் இதே ப்ராசஸில் நம்ம 4 லைன் போட்டுக்கிறோம். இப்போ 3ஆவது லைன் வரோம். ஓகே, இப்போ நம்ம 3 லைன் போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த 2த்துக்கும் சென்டரில் ஒரே ஒரு த்ரெட்டை எடுத்து அதோட சென்டரில் ஒரு செயின் போடுறோம். போட்டதுக்கப்புறம் அடுத்த 2யும் எடுத்துக்கிறோம். 2 எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்த 2 எடுத்து அதை போடுறீங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம், அதோட சென்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இப்போது லாஸ்ட்டாக எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்போஸ்ட் ரோப் வருது. அதை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு லாக் போட்டு அதே பேக் எடுத்து இதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கிறீங்க.
இப்போ மறுபடியும் முதல்ல எப்படி 2 எடுத்து போட்டிங்களோ அதே மாதிரியே நம்ம போடுறோம். இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்றா நம்ம கரெக்டாக நம்ம 2 எடுத்து போடுறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே முடியும் போது நம்ம இந்த இடத்துல ஓரத்தில் நம்ம எண்டு நாட் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, எண்டு நாட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆப்போசிட் சைடு போட போகிறோம். ஆப்போசிட் சைடு வந்து நான் சொல்லியிருந்தாலே டபுள் கலர் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த டபுள் கலர் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கலர் கொடுக்க போகிறேன், அதுக்கு பக்கத்தில் இதே கலர் கொடுக்க போகிறேன். அப்படி டபுள் கலர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரை வந்து நான் இங்கே இதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே டபுள் கலர் போடுறீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சென்டர் பாயிண்ட் எப்பயுமே நீங்கள் சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஓரத்துலேருந்து எடுத்திங்கன்னா கோணையாக போயிடும். ஸ்டிச்சஸ் கோணையாக போச்சுன்னா கிராஸாக வர மாதிரி ஆகிடும் ஃபினிஷிங் பண்ணும்போது. ஸோ நீட்டாக வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக நீட்டாக வராது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எப்பயுமே சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். சென்டர் வந்து நீங்கள் எந்த கலர் கொடுக்குறீங்களோ அதுக்கு மேட்ச் பண்ணி, இப்போ இங்கே வந்து நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன்னா இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படி ஒரு கலர் விட்டு ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எப்பயுமே சென்டர் வந்து நம்ம ஒரு கலர் கொடுத்துடணும். ஃபுல்லாக நீங்கள் ஒரு கலர் கொடுக்குறதா இருந்தால், ஒரே கலர் கொடுக்குறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பயுமே நீங்கள் சென்டர் பாயிண்ட் எடுத்து தான் போடணும். ஒரு ஆஃப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு ஆஃப் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? எந்த கலர் எடுத்திங்கனாலும் சென்டர் பாயிண்ட் இருந்தால் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது இப்போ நான் டபுள் கலர் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ எண்டு நாட் போட்டிங்க. போட்டதுக்கப்புறம் இந்த த்ரெட் வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் கீழே த்ரெட்டை மட்டும் கட் பண்ண வேண்டாம். அப்படியே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு டைம் மேட் ஃபில்லிங்கில், எம்போஸ்ட் இல்லாத மேட் ஃபில்லிங்கில் என்ன சொல்லியிருப்பேன்னா இப்படி எடுத்து தனியாக இப்படி இழுத்த மாதிரி ஒன் சைடு வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு த்ரெட் கொண்டு வந்தோம்னா அது வந்து டிஸ்டர்பாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் போடுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ இது வந்து இங்கே எடுத்துருக்கோமா, இப்போ 2 லைன் இந்த பக்கம் எப்படி எடுத்தோமோ அந்த மாதிரி, இந்த சைடு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி புரிஞ்சிரும் உங்களுக்கு. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டும் இருக்கேன். இப்போ என்னடா இது த்ரெட் இப்போ ரவுண்ட் ஷேப்பாக இருந்தது, இந்த இடத்துல வந்து இப்படி மேலே போயிடுச்சு, இந்த இடம் இப்படி இருக்கே நம்மளுக்கு தப்பாயிடுச்சா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம த்ரெட்டை வந்து இழுத்து போட்டிருக்கனால அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் இது ஃபுல்லாக போடும்போது எல்லாமே ஈவனாக ரவுண்ட் ஷேப் வந்துடும். ஓகேவா? முடிச்சாதான் நமக்கு தெரியும். இப்போ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதையும் நம்ம எண்டு நாட் போட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக எம்போஸ்ட்டு வச்சு எப்படி மேட் ஃபில்லிங் போடுறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே கலரில் போடுறது வந்து கடைசியாக நீங்கள் எண்டு நாட் போடுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. ஆனால் ஒன்று விட்டு ஒரு கலர் நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா ஒரு கலர் இன்னொரு கலர் அப்படின்னு சொல்லி மாறி மாறி போடும்போது ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் எண்டு நாட் போட்டு போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் போடணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் பெருசாக எடுத்து அதுலேயே நீங்கள் 2 வர மாதிரி நான் போட்டு காட்டிட்டேன். இப்போ இதே மாதிரியே வேறு கலரில் போட்டோன்னா அது ஒரு யூஸும் இல்லை. ஸோ 2 மெத்தடையுமே நான் ஒரே இதில் நான் கொடுத்துட்டேன். எப்படி ஃபுல்லாக முடிச்சு கடைசி எண்டு நாட் போடுறதையும் விட்டு ஒன்று எண்டு நாட் வர மாதிரியும் நான் வந்து கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.